அவங்க பூர்வீகம் தெலுங்கு. அப்போது தெலுங்கர் என்ன பண்ணுவாங்க? தெலுங்கர் தான் ஆர்வி. என்னைக்கு இவங்க தமிழருக்கு ஆதரவாக, என்னைக்கு இவங்க தமிழ் இனத்துக்கு ஆதரவாக, தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக என்ன நல்லது செஞ்சுருக்காங்க இந்த கருணாநிதி குடும்பம்? தமிழர்களை இழிவா பேசுறாங்க. பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தேசிய கட்சி அப்படி தாங்க பேசுவாங்க. நாங்கள் மாநில கட்சி. தேசிய கட்சினா என்ன வேணா பேசலாமா சார்? இந்திய பிரதமரே தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டார். அது உங்கள் சித்தாந்தம். எங்கள் சித்தாந்தம் அப்படி கிடையாது. அதான் சார், இவ்வளோ சித்தாந்தம் நம்ம பேசுகிறோம். ஏன் நமக்கு சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்க திமுக கிட்ட போய் நம்ம ஆதரவு கேட்கலாம்? யார்கிட்ட வேணும் ஆதரவு கேட்கலாங்க. உடல் உறுப்புகள் தானம் செய்வதில் தமிழகம் தான் முதலிடம். அது ஒரு சின்ன திருத்தம். அதாவது உடல் உறுப்பை திருடி விற்பதிலே தமிழ்நாடு தான் முதலிடம். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தவறு செய்திருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர், அவ்வளோதான். ஆனால் அவர் பேசும்போது என்னென்ன, அவர் வந்து பேஷண்ட் ஆகிய அனுபவம் தானே சொல்கிறாரு. ஆமாம், இது எப்படி நம்ம ஒத்துக்கிற மாதிரி ஒரு அரசியல் ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற மாதிரி, அது முன்னாள் முதலமைச்சர் வேறு இருக்கட்டும். மிகப்பெரிய ஒரு பயம் அவங்களுக்கு யாருக்கு இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, பாஜக மேலே மட்டும் தான் இருக்கு. ஏன்னா பாஜக வளர்வதை விரும்பாத ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக. அதனால தான் அவங்க எந்த ஒரு நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணியாக இருக்கட்டும், இந்த இப்போ சமீபத்தில் நடந்த முருகர் மாநாடாக, இது எல்லாத்தையுமே நான் எங்கே போய் பர்மிஷன் ஆகணும்? நீங்கள் கேட்டோன்னு கொடுத்துட்டீங்களா? இந்த கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவோட எம்எல்ஏ. இப்போது இப்படி இருக்கும்போது மொத்தமாகவே இந்த கிட்னி திருட்டு கும்பலில் திமுகவுடைய நிர்வாகிகள், திமுகவுடைய எம்எல்ஏவை ஈடுபடும் போது அதை ஏன் நீங்கள் இது வரைக்குமே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க? இல்ல பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஜகவை சார்ந்த ஃபயர் சதீஷ்குமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ துணை ஜனாதிபதி தேர்தலாம் பேச பொருளாக மாறி இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாடு தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒரு தமிழரை நம்ம வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளர் நிற்கிறோம், எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எம்பி வந்து சப்போர்ட் பண்ணணும், எல்லா கட்சிகளும் சப்போர்ட் பண்ண பேசு. இது தார்மீக அரசியல் படி கரெக்டானு நினைக்கிறீங்களா? இல்லை, கரெக்டு தப்புங்கிறத விட எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நமக்கு இது மாதிரி பிரதிநிதித்துவம் கிடைக்குது. ஓகே சார். தமிழ்நாட்டுக்குன்ற பிரதிநிதித்துவம் எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்குது. கிடைக்கும் போதெல்லாம் அதை வந்து தடுக்கிற ஒரு கட்சியாக திமுக இருக்குது. உங்களுக்கு தெரியும், மூப்பனார் கூட பிரதமராக வேண்டிய சமயத்தில் அதை தடுத்தவர் வந்துட்டு கருணாநிதி. அதே போல் அப்துல் கலாம் அவர்களை நம்ம ஜனாதிபதி ஆக்கும்போது கூட பிஜேபி ஜனாதிபதி ஆக்கும்போது அவங்க எதிர்த்து வாக்களித்தவங்க பிரதிபா பாட்டீலுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு தடவையுமே ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் உருவாக்கணும்னு ஒரு கட்சி நினைக்கும் போது அதை தடுக்கணுன்ற ஒரு குறிக்கோள் இருக்கு இல்லையா, அது வேண்டான்னு சொல்கிறோம் நம்ம. ஏன்னா எப்பயாவது தடவை தான் நடக்குது அத்திப்பூத்தா மாதிரி, எப்பயுமே நடக்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரியும், நமக்கு சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கர்நாடகாவிலேருந்து கூட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார், உங்களுக்கு ஆந்திராவிலேருந்து கூட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலேருந்து அது மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் களமே அதிமுக திமுகன்ற ரெண்டு கட்சி வந்து தேசிய கட்சிகள் இல்லாமல் ஒரு மாநில கட்சி வந்து அதை அலங்கரிச்சதுனால நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரல. இந்த இடத்துல ஏன் முக்கியமான கொஸ்டின் இருக்குன்னா, இப்போ திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான், அவர் தமிழன்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் ஆதரிக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஏன்னா எங்களுக்குன்னு கொள்கை வேறுபாடு அவர்கிட்ட இருக்குது, எங்களுக்கு அரசியல் வேறு நிலையிலே நாங்கள் வந்து பாஜக எதுக்குற நிலையில் இருக்கோம், எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இதில் என்ன அவர்கிட்ட இருக்க குறை என்னன்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை சார், அவர் வந்து ஆர்எஸ்எஸ் மெம்பர், அவர் வந்து கொள்கை ஆர்எஸ்எஸ்னா தீவிரவாத இயக்கமா? அவங்கள பொறுத்தவரையிலும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஐடியாலஜி தானே சொல்கிறாங்க. அப்போ எதிரான ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ் என்பது தீவிரவாத இயக்கமா? இல்லை சார், இல்லை பயங்கரவாத இயக்கமா? இல்லை சார், அது ஒரு கருத்து இருக்கும், ஒருத்தர் இருக்காங்க. அவங்க டிஎம்கே வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத இயக்கமாக தான் பார்க்குறாங்க, ஒரு மதவாத இயக்கமாக தான் பார்க்குறாங்க. நான் வந்து இப்போது ஒரு சிம்பிளாக நான் தெரிஞ்சுக்காக கேட்குறேன். இப்போ வந்து வீரமணி இருக்கார், அவர் வந்து திராவிட கழகத்தில் இருக்கார். ஏதோ ஒரு நடக்காத சான்ஸில் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து வீரமணி வந்து நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு துணை ஜனாதிபதி கேண்டிடேட்னு எடுத்துரும். அப்போ வந்து பாஜக வந்து சப்போர்ட் பண்ணுமா? அவர் தமிழ்ன்ற ஒரே காரணம் தமிழ்நாட்டு பாஜக இல்லை தமிழ். அதான் நீங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி சொன்னீங்க, தேசிய கட்சியோட நிலைப்பாடு வேறு, மாநில கட்சியோட நிலைப்பாடு வேறுன்னு. அப்படி இருக்கும்போது தேசிய கட்சியோட நிலைப்பாடுன்னும் போது அதை நம்ம வேறு மாதிரி பார்க்கணும். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனாக்கா, தேசிய கட்சி ஒரு மாநில கட்சி, அதாவது தமிழ்நாடு போன்ற ஒரு அதாவது பிரிவினை அதிகமாக பேசக்கூடிய ஒரு மாநிலம், தீவிரவாதத்தை அதிகமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு மாநிலம், இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலேருந்து ஒருத்தர் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், நீங்கள் ஆதரவு கொடுங்க தான் நாங்கள் கேட்குறோமே தவிர, மற்றபடி இவங்க ஆதரவு கொடுத்தா தீவிரவாதத்தை அதிகம் ஆதரிக்காமலும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லை. எங்கள் சித்தாந்தம் எதிரானது அதான் அர்த்தம். அதான் சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு டேட்டா ப்ரூவ் பண்ணல. இப்போ என்சிஆர்பி டேட்டாவோ இல்லை மற்ற டேட்டாவோ எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் வந்து அந்தளவுக்கு பெருசாக நம்மளுக்கு வந்து தீவிரவாத அமைப்புகள் வந்து அட்டாக் பண்ணதான் இல்லைல்ல. 52 பேர் கோயம்புத்தூர் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த அல்லுமாவோட இயக்க தலைவர் பேர் என்ன? பாட்ஷா. அவர் யார்?
சரி அவர் நடக்குது யாருங்க? சார். அப்பப்போ நடக்குது சார். இல்லைங்க. நீங்க அவர் சொல்றது இல்ல நான் கேட்குறேன். அவர் யாரு? தீவிரவாதின்னு தீவிரவாதின்னு சொல்லிச்சு. அந்த தீவிரவாதியோட உடல் ஊர்வலத்திற்கு ஒரு அரசாங்கம் அனுமதி கொடுக்குதுன்னு சொன்னா, அவர் அது எந்த மாரியான ஐடியாலஜி அரசாங்கம்? அது எந்த மாரியான சித்தாந்தத்தை கொண்ட அரசாங்கம்? சொல்லுங்க. அதான் சார். நீங்க ம். என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு விமர்சனம் இருக்கு. நம்ம வந்து அது வந்து விமர்சனமா நான் பேசிட்டு இருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் இடத்துல சொல்றேன் உங்களுக்கு நானு. அதான் சார். தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய அரசாங்கம்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க சொல்ற எல்லா விமர்சனமும் நீங்க இப்ப அரசியல் களத்துல வைக்கிறது. ஆனா மக்கள் அத ஏத்துக்கவே இல்லையே! ஏன் மக்கள் ஏத்துக்கல? எவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா அதுக்கு? அந்த சம நாப் ஊர்வலத்திற்கு எவ்வளவு எதிர்ப்பு தமிழ்நாடு ஃபுல்லாவே எதிர்ப்பு அதுக்கு. அந்த சம்பவம் நடந்த பாராளுமன்ற தொகுதியில திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல திமுக அது அதான் சொல்றேங்க. இங்க ஒரு ஐடியாலஜி இருக்கு. இங்க வந்து இந்த ஐடியாலஜி அவங்க எப்படின்னாக்கா, அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரு தீவிரவாதிய நல்லவனா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவங்களுடைய சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அவங்களுடைய விளம்பரமாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் தேசியம் ஒண்ணு நினைக்குதுன்னா, தமிழ்நாடு ஒண்ணு நினைக்கும். ஏன்னா அப்படியே இவங்க வந்து இந்த திராவிடம், திராவிடம் என்ற ஒரு சொல்லுல தமிழகத்த அப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க. அத நாம கொஞ்சம் கொஞ்சமா அத நம்ம கரைச்சு நம்ம கொண்டு வரணும்னா கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஏன்னா ஐடியாலஜிக்கலாவே வந்து தமிழ்நாடு வேற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். தேசியத்துல ஒரு ஸ்டாண்டர்ட்னாக்கா தமிழ்நாடு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது அத நம்ம மாத்த வேண்டிய வேலையில தான் இப்போ பிஜேபியாக இருக்கட்டும், தேசிய கட்சிகளாகட்டும் ஈடுபட்டு ஏன்னா கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாக இங்க வந்துட்டு தேசிய கட்சி ஆள முடியல. இங்க வந்து மாநில கட்சி தான் ஆண்டு கொண்டிருக்கிறதால மக்கள் அதை பழகிட்டாங்க. அதை இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. அது மாறும் கண்டிப்பா. இப்போ பாராளுமன்ற தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டா, திமுகவோட பிரச்சாரமே என்ன இருந்துச்சுன்னா, பாஜக ஒரு மதவாத கட்சி. பாஜக நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தேர்தல் நிக்கிறாங்க. அவங்களுக்கு 40 தொகுதி எம்பி வந்து கிடைக்கிறாங்க. அப்படின்னும்போது நம்ம அரசியல் பண்ணும்போதே பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டு, அந்த 40 எம்பியும் இப்போ வந்து பாஜக முன்னிறுத்துற ஒரு எம்பியை சப்போர்ட் பண்ணா, மக்களுடைய தீர்ப்பு அவங்க எதிராக செயல்படுற மாரி தானே. அதனால தான் நாங்க வந்து எங்க கொள்கையில நாங்க ஸ்ட்ரெயிட்டா போறோம். அதனால நான் இந்த கேண்டிடேட்ட வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல. இப்போ நீங்க இதுல 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். சிபி ராதாகிருஷ்ணன் என்பவர் வந்துட்டு ஒரு தமிழர். சரிங்களா? அது இல்லாம சிபி ராதாகிருஷ்ணன் மேல வந்துட்டு ஏற்கனவே இப்போ இவங்களுடைய வேட்பாளர் இருக்கார் இல்லையா? சுதர்சன் ரெட்டி. சுதர்சன் ரெட்டி மேல ஏற்கனவே உங்களுக்கு ஒரு புகார் இருக்கு. என்ன புகார்னாக்கா, அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருக்கும்போது போபால் நச்சுவாயு வழக்க மீண்டும் விசாரிக்கிறதுக்கு தடை விதிச்சவர் அவர். எப்படி? அத மீண்டும் விசாரிச்சிருந்தா யார் யார் அதில தண்டிக்கப்படுவாங்க? அதில காங்கிரஸ்லேருந்து எவ்வளோ பேர் தண்டிக்கப்படுவாங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை தடை செய்து இனிமே விசாரிக்கக்கூடாது. முடிஞ்சதுன்னு தான் சொன்னவர் அவரு. யாரு? அவரு. சுதாகர் ரெட்டி. அப்படிப்பட்ட ஒரு பின்புலம் கொண்ட ஒரு நபர். காங்கிரஸுக்காக ஆதரவாக இருந்த ஒரு நபர். ஆனா நீங்க சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, அவர் மேல என்ன ஒரு புகார் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை வருஷம் அவர் 2 வருஷம் எம்பியா இருந்திருக்காரு. கவர்னர் இத்தனைக்கும் அதான் மகாராஷ்டிரா எதிர்க்கட்சிகளே அவர பாராட்டுறாங்க. மகாராஷ்டிரால எதிர்க்கட்சிகளே அவர பாராட்டுறாங்க. ஒரு உண்மையிலேயே நல்ல ஒரு கவர்னராக தான் அதான் இவர் சார். நான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட மாரி தான். இப்போ நம்ம வந்து வீரமணிய ஒரு துணை ஜனாதிபதி கேண்டிடேட்டா இல்லங்க. திமுக நிக்கிறாங்கன்னா, இங்க பாருங்க. திமுக நாம வந்து எப்படி தேசிய சப்போர்ட் பண்ண முடியும்? திமுக அவங்க தேசிய என்ன சொல்றாங்க? கட்சி என்னோட அரசியல் திமுக கொள்கையே பாஜக எதிரான கொள்கை. திமுக தேசிய கட்சியாக இருந்து அவர் வீரமணியை நிறுத்தினாக்கா, நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாம். திமுக என்பது ஒரு மாநில கட்சி. புரியுதுங்களா? அது அவங்க வந்து தேசிய அதாவது இந்திய கூட்டணிக்கு அவங்க தலைமை தாங்கக்கூடிய கட்சி கிடையாது. ஆனா பாஜக நிறுத்தக்கூடிய வேட்பாளர் பாஜக என்பது என்டிஏ கூட்டணியோட தலைமை தாங்கக்கூடிய கட்சி தேசிய கட்சி. இப்ப தேசிய கட்சின்ற நிலைப்பாடு வேற மாரி இருக்கும். மாநில கட்சியோட நிலைப்பாடு வேற மாரி. மாநில கட்சியை கன்வின்ஸ் பண்ணலாங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கு. நாங்க கேட்கிறோம். சார் நீங்க சொல்றது இப்போ வீரமணி கூட நான் எக்ஸாம்பிளுக்கு இல்ல. இப்போ திருச்சி சிவா எடுத்துப்போம். அவருக்கு பேரு கூட அடிபட்டுச்சு. இப்போ திருச்சி சிவாவையும் நம்ம வந்து சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ ஆப்போசிட்ல நாங்க நிக்கும்போது காங்கிரஸ கேட்கல. கம்யூனிஸ்ட்ட கேட்கல. என்னென்ன? எங்களுக்கு வந்து நீங்க ஆதரவு தெரிவிங்க நாங்க சொல்லல. நாங்கள் கேட்கிறது தமிழகத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர கேட்கிறோம். ஏன்னா, இப்ப கம்யூனிஸ்ட் ஒரு தேசிய கட்சி. அவங்களுக்கு வந்து சுதர்சன் ரெட்டியோட ஆதரவு அவருக்கு தேவைப்படும். ஏன்னா தேசிய கட்சின்னும்போது பக்கத்துல ஆந்திரா இருக்கு. அங்க வந்துட்டு தெலுங்கர்கள் இருக்காங்க. அதேபோல அவங்களுக்கு அந்த ஓட்டு தேவைப்படுங்கிறனால அவங்க கிட்ட நம்ம அந்த முரண்பாட நம்ம வச்சுக்கல. நம்ம ஏன் நீ தமிழன் ஒரு தமிழன் தான் மேல வரணும்னு பேசக்கூடிய ஒரு திமுகவுக்கு தான் நாங்க இந்த ஒரு எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோமே தவிர, மத்தபடி இதே திமுக ஒரு தேசிய கட்சியாக இருந்தா அந்த கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இதே இல்ல. விமர்சனத்த நம்ம வந்து சந்திரபாபு நாயுடு மேலயோ, இல்ல ஆந்திரால இருக்கிற கட்சி மேலயோ வைப்போமா? ஏன்னா இப்போ வந்து நம்ம காங்கிரஸ் சார்பா இப்போ நிறுத்துறது, இப்போ வந்து இந்தியா கூட்டணி சார்பா நிறுத்துறது வந்து ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு தெலுங்கு பேசும் ஒரு நபரை நிறுத்துறாங்க. அப்படின்னும்போது தெலுங்கு பேசுற கட்சிகள்லாம் ஆந்திரால இருக்கீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சியில கேட்க அவரு முடியுமா? ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் தானே தவிர அவர் ஆந்திராவை சார்ந்தவர் கிடையாது. இல்ல சரிங்களா? எப்படி இருந்தாலும் ஆந்திராவோட ஒரு அடையாளத்துல நிமிஷம் தெலுங்கோட அடையாளம் அவரு தான் இல்ல இருக்காரு. அவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் அவ்வளவுதான். இப்போ நீங்க இவர் கூட தான் வந்துட்டு மு.க. ஸ்டாலின் கூட தான் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். ஓங்கோல்ல அவங்க குடும்பம் இருந்துச்சு. அதுக்காக நீங்க வந்துட்டு அவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஒத்துப்பீங்களா சொல்லுங்க. இல்ல சார். இப்போ நீங்க நீங்க இன்னைக்கு சொல்ற மு.க. ஸ்டாலின் யாருன்னு சொல்றீங்க? தமிழன் தானே சொல்றீங்க. ஆமா. கலைஞர் என்னன்னு சொல்றீங்க? தமிழ் தலைவர் தானே சொல்றீங்க. அப்போ சுதாகர் ரெட்டி நீங்க என்னவா பாக்குறீங்க? இல்ல சுதாகர் ரெட்டியை நாங்க ஒரு இந்தியனான்னு பார்க்குறோம். சரிங்களா? இப்ப தமிழ்நாட்டுக்கு ஏன் நாங்க கேட்குறோம்னாக்கா, எப்பயாவது ஒரு தடவ தான் வாய்ப்பு கிடைக்குதுன்னு நாங்க சொல்றோம். எப்படி? எப்பயாவது ஒரு தடவ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க நாங்க சொல்றோம். அதை பயன்படுத்தாத அவங்க விஷயம். ஆனா, அதற்காக அவங்க வந்துட்டு சித்தாந்த ரீதியாக எங்களை குற்றச்சாட்டு சொல்லும்போது, அதை எங்களால ஏத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா, உங்க சித்தாந்தத்தை விட உயரிய சித்தாந்தத்தை கொண்டவன் நாங்க. உங்க சித்தாந்தங்கள் என்னன்னு எங்களுக்கு தெரியும். உங்க சித்தாந்தத்தின்படி தான் வந்துட்டு 1.25 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தது வந்து உங்க சித்தாந்தம்.
இந்திய பிரதமரே தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டார். அது உங்க சித்தாந்தம். எங்க சித்தாந்தம் அப்படி கிடையாது. அதான் சார் இவ்வளோ சித்தாந்தம் நம்ம பேசுறோம். ஏன் நமக்கு சித்தாந்தத்துக்கு எதிரா இருக்க திமுக கிட்ட போய் நம்ம ஆதரவு கேட்கலாம்? யார்கிட்ட வேணா ஆதரவு கேட்கலாங்க. அதாவது ஒரு தேர்தல் வராமல் எப்படியும் எல்லாருக்கும் தெரியும். ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க போறார். கிட்டத்தட்ட 482 ஓட்டு ஆதரவு நமக்கு இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சும் ஏன் கேட்குறோம், ஒருமனதாக தேர்ந்தெடுத்தால் ஒரு பரஸ்பரம் இருக்கும்னு நம்ம கேட்குறோம். சரிங்களா? மற்றபடி வந்துட்டு உங்ககிட்ட நாங்கள் கேட்கறதா நீ கம்பல்சரி எங்களுக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது இவங்க கிட்ட கேட்க தமிழை நிறுத்தி விட்டு கூட எங்களிடம் இவர்கள் ஆதரவு கேட்கவில்லை என்ற ஒரு சொல் எங்களுக்கு பின்னாடி வரக்கூடாது. அதுக்காக நம்ம முன்னெச்சரிக்கையாக நாங்கள் கேட்குறோம். கொடுக்கறது கொடுக்காது உங்கள் விருப்பம். திமுக என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? திமுக ஒரு ஸ்டாண்டு தான் நேற்று கனிமொழி சொல்லிட்டாங்களாங்க. ஏன்னா கனிமொழி தெளிவாகவே சொல்லிட்டாங்க. என்னென்னு, சித்தாந்த ரீதியாக எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் நாங்கள் வந்து அவர் தமிழன்றதுக்காக நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். நாங்கள் பூர்வீகம் எங்களுக்கு தெலுங்கு. அவங்க சொல்கிறது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத நான் சொல்கிறேன். அவங்க பூர்வீகம் தெலுங்கு. அப்போது தெலுங்கர் என்ன பண்ணுவாங்க? தெலுங்கர் தான் ஆதரவு. என்றைக்கு இவங்க தமிழருக்கு ஆதரவாக, என்றைக்கு இவங்க தமிழ் இனத்துக்கு ஆதரவாக, தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக என்ன நல்லது செஞ்சுருக்காங்க இந்த கருணாநிதி குடும்பம்? என்றைக்கும் செஞ்சது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை முதலில் கெடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாகத்தான் இந்த கருணாநிதி குடும்பம் இருக்குமே தவிர, தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு இனமாக என்றைக்குமே இந்த குடும்பம் இருந்தது கிடையாது. இனி இருக்க போவதும் கிடையாது. அதனால தான் இந்த குடும்ப ஆட்சியை நாங்கள் துரத்தி அனுப்பிச்சிட்டு மக்கள் ஆட்சியை மலர செய்யணும்னு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ திமுக சார்பாக என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து தமிழர்கள்னு சொல்லிட்டு மேடையில் மட்டும் தான் பேசுகிறாங்க. ஆனால் இதே வேறு ஸ்டேட்டுக்கு போனால் தமிழர்களை இழிவாக பேசுகிறாங்க. பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தேசிய கட்சி அப்படி தாங்க பேசுவாங்க. நாங்கள் மாநில கட்சி. தேசிய கட்சி என்ன வேணால் பேசலாமா சார்? தமிழர்களை அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பேச முடியாது. அந்த பூரி ஜெகநாத் விஷயத்தில் அவங்க நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அவர் எப்படிப்பட்டவர்? அப்போ நீங்கள் இல்லை ஒரு கெட்டவங்கிறதுக்காக இல்லை. அந்த அவர் பிஜு பட்நாயकोடைய வாரிசாக கருதக்கூடிய அவர் வந்துட்டு ஒரு கெட்டவன், அதாவது ஒரு கெட்டவனா கூட, ஒரு கெட்டவன் தமிழ்நாட்டில் இருந்தால் கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணணுமா? ஒரு ஊழல்வாதி தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்றதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணணுமா? அதான் சார். இல்லை ஒரு தீவிரவாதி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கிறதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் சார், அவர் மேலே விமர்சனம் வச்சா பரவாயில்ல. தமிழர்கள் கிட்ட இருக்கு சாவி அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டரோ இல்லை தமிழர்னு சொல்லுங்க, திரும்ப சொல்லாதீங்க. தமிழன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னார். புரியுதுங்களா? பூரி ஜெகநாத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட இருக்குன்னு சொன்னார். திரும்ப தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட இருக்குன்னார். அவர் ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி பேசுறாரு. அந்த ஆள் திருடன், ஊழல்வாதி. அப்போ ஊழல்வாதி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு சொன்னாக்கா நம்ம குறிப்பிட்டு பேசக்கூடாதான்னு? இது என்ன கதையா இருக்கு? எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அப்போ தமிழ்நாட்டில் நீ என்ன வேணா பண்ணிட்டு வந்து பதுங்கிப்ப, நாங்கள் வந்து உன்னை எதுவுமே பேசக்கூடாதா? எதுவுமே அப்போ தமிழ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதா? அப்போ நம்ம ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கிறோம்னா, யார் மேலே விமர்சனம்னா அவங்க ஸ்டேட்டை பற்றி நம்ம பேசினா, அந்த மக்களை பற்றி பேசினா சரியா போயிருமா? மக்களை பற்றி பொதுவாக பேசினா தவறு. சரிங்களா? அந்த ஸ்டேட்டை பற்றி பொதுவாக பேசினா தவறு. அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர் யார் வேணாலும் பேசலாம், தவறு கிடையாது. அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் ஊழல்வாதியாக இருந்தால், அவர் தீவிரவாதியாக இருந்தால், எந்த தேசிய கட்சியும் பேசலாம். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு கயவன், அவர் ஒரு ஊழல்வாதி, அவர் ஒரு திருடன் சொல்லலாமே. ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியையே சோர், திருடன் என்று சொன்னவர் ராகுல் காந்தி. அதை கண்டிச்சிங்களா? என்றைக்குன்னா எந்த கட்சினா கண்டிச்சதார? மோடி என்றாலே, மோடி என்பது அவர் பேர் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். மோடி என்பது அவர் பிறந்த ஜாதியை சேர்ந்தது. அப்போ அவர் ஒட்டுமொத்த மோடி ஜாதியையும் வந்துட்டு திருடன்னு சொல்ல வந்தாரா? அதுக்கும் சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவிச்சு அப்படியே தமிழர்களுக்கு இப்போ அவரோட ஜாதியை குறிப்பிட்டு பிரதமர் பேசல. யாரு? அந்த பிஜு பட்நாயकोடைய அவருடைய பிஏவுடைய ஜாதியை குறிப்பிட்டு பேசலை. கரெக்டாக அவரோட பிஏவை பற்றி தெளிவாக சொல்லிட்டார். அந்த பிஏ கிட்ட தான் சாவி இருக்குது. அவர் தான் மொத்தமும் ஒடிசாவே ஆட்சி பண்ணுறது அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ தமிழ்நாட்டில் இருந்து பேங்க்கில் போகிற அமௌண்ட் ஃபுல்லாக குஜராத் கிட்ட இருக்க ஒருத்தங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நம்ம பேசினா ஒத்துக்குவாங்களா குஜராத் பீப்புள்? இல்லை பேசுங்க, தப்பு கிடையாது. நான் குஜராத்தில் ஒருத்தர்னா யாரும் மென்ஷன் பண்ணுங்க. நீரவ் மோடி வந்து நீரவ் மோடி தான் நாம தேடிட்டு இருக்கோமே. நீரவ் மோடின்னு சொல்லாம தப்பு கிடையாது. நீரவ் மோடி சொல்லலாம், தப்பு கிடையாது. நீங்கள் அப்போ பேசும்போது தமிழ்நாட்டில் தானே சாவி இருக்குன்னு அந்த மாதிரி தானே சொல்லுங்க. இப்போ குஜராத்தை சேர்ந்த நீரவ் மோடி திருடன்னு சொன்னால் தப்பு கிடையாது. குஜராத்தில் குஜராத் மக்கள் அனைவருமே திருடன்னு சொன்னால் தப்பு. குஜராத்தில் இருக்கக்கூடிய நீரவ் மோடி பணத்தை வாங்கிக்கிட்டு பேங்க்கை ஏமாற்றிட்டாருன்னு அவர் திருடன்னு சொன்னால் தப்பு கிடையாது. நீங்கள் அப்படியே பிரைம் மினிஸ்டரோ இல்லை வந்து உள்துறை அமைச்சர் அப்படி விமர்சனம் வைக்கலையே, தமிழ்நாட்டில் இருக்குன்னு தானே பேசினாங்க. இல்லை, உள்துறை அமைச்சர் பற்றி பேசவே இல்லை. பேசுனது பிரதமர் மட்டும்தான். அந்த மீட்டிங்கில் பேசினார். அன்றைக்கும் தெளிவாக சொல்லிட்டார். என்னன்னாக்கா, பூரி ஜெகநாதருடைய ஆலயத்தோட சாவி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு சொன்னார். அதுக்கான விளக்கமும் அவர் சொல்லிட்டார். எப்படி நீங்கள் அந்த வார்த்தை மட்டும் பேசினே தவிர அதன் பிறகு அவர் பேசினார் பார்த்தீங்கன்னா, அது யார், என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ சொத்து இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய கஜானா ஏன் சாவின்னு ஏன் சொன்னேன் அப்படிங்கிற விளக்கமாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்கள் அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பேசினாக்கா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. சரி, இப்போ தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பிரச்சாரம் வந்து 8 மாதம் தான் இருக்குது. அதனால் அரசியல் காலத்தில் எல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இபிஎஸ் போகிற போராட்ட காலத்திலோ இல்லை வந்து பிரச்சார காலத்துக்கோ ஆம்புலன்ஸ் வந்து திமுக அனுப்புகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. எப்படி பார்க்குறீங்க?
ஆமாம், அது வேணும்னே வந்து அவங்கள ஆம்புலன்ஸ் அனுப்புகிற மாதிரியும், அதாவது பேஷண்ட்டுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சுன்னா பரவாயில்ல, காலியாக இருக்க ஆம்புலன்ஸ் எதுக்கு அனுப்பணும்? இதில் இன்னொரு கேள்வி கூட வரும். காலியாக இருக்கிற ஆம்புலன்ஸ் தான் போய் பேஷண்ட் ஏற்றிட்டு வர போவோம். அதுக்காக கூட அந்த ஹார்ன் போட்டுன்னு போகலான்ற கூட ஒரு ஒரு விஷயம் இருக்கும். இல்ல, ஆனா தொடர்ந்து ஒரே அதாவது இதுக்கு கூட இவர் பதில் சொல்லியிருந்தாரு. யார்? மா. சுப்பிரமணியம் பதில் சொல்லியிருந்தார். ஆம்புலன்ஸ் போற வழியில நீங்க ஏங்க மீட்டிங் போறீங்க? அப்ப நீங்க எங்க போறீங்க மீட்டிங்? இப்போ ரோட் ஷோ நடத்துறீங்களா? அது எங்க நடத்துறீங்க? எங்கேயாச்சும் தெரு ஓரத்துல நடத்துறீங்களா? இல்ல ஏதாவது கிரவுண்ட்ல நடத்துறீங்களா ரோட் ஷோ? இப்பலாம் ரோட் ஷோ நெறைய நடத்துறாரு மு.க. ஸ்டாலின். அப்போ ஆம்புலன்ஸ் போற இடத்துல அவர் நடத்துறது கிடையாதா ரோட் ஷோ? இல்ல சார். இப்ப அரசியல் தலைவர் வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்களோ, இல்ல வந்து இந்த மாரி சாலை மறியல் நடத்துறாங்களோ, இல்ல வந்து பிரச்சாரம் பண்றாங்களோ, அப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்தா எல்லா தொண்டர்களும் நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிவுரை தான். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஏன் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, இதே மாரி ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருந்துச்சுன்னா, அந்த டிரைவர வந்து நாங்க பேஷண்ட்ட மாத்தி அனுப்புவோம் அப்படி அப்படின்னு சொல்லல. சொல்லி அப்படி பேசினாரு. சொல்லல அவரு. அவரு சொன்னது என்னன்னாக்கா, நீங்க பேஷண்ட்டே இல்லாத ஆம்புலன்ஸ வேண்டும்னே கொண்டு வரீங்க. அப்படி பேஷண்ட்டே இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் நீங்க கொண்டு வந்து, இது வேணும்னே கொண்டு வரீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா, அதன் பிறகு நான் எங்க நடவடிக்கை வேற மாரி இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர, அவர் அப்படி சொல்லல. எது? ஆம்புலன்ஸ்ன்னு பொத்தம்போதா சொல்லல. பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ வேணும்னே நீங்க கொண்டு வரீங்க. எங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வரீங்க. இது ஒவ்வொரு மீட்டிங்லயும் நடக்குது. இது ஏன் இப்படி பண்றீங்கன்னு அப்படிதான் சொன்னாரே தவிர, நீங்க பேஷண்ட்டோட வர ஆம்புலன்ஸ நான் வழிவிட மாட்டேன்னு அவர் சொல்லல. இத்தனைக்கும் வழிவிட்டார். அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட்டாரு. அப்பதான் அதுக்குள்ள பேஷண்ட் இல்லங்கிற விஷயமே தெரிய வருது. இல்ல சார். அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தவரு. இப்போ 108ன்ற ஆம்புலன்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். இப்போ எல்லா வண்டியுமே ஜிபிஎஸ் இருக்கும். யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்றாங்கன்னா, எல்லா டேட்டாவும் ட்ராக்கபிளா இருக்கும். எல்லாமே தெரியும். இந்த ட்ராக்கபிள் டேட்டாவ அவர் கேட்டாவது குடுத்துருப்பாங்க. அதனால தாங்க அவரு முக்கியமான விஷயம் என்ன அந்த சொல்றேன். வண்டி நம்பர நோட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அந்த டேட்டாவ எடுக்கிறதுக்காக தான் அந்த வண்டி நம்பர் நோட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அப்படின்னா அவரு எந்த விஷயம் நடக்க போகுதுன்னு இந்த இந்த வண்டி வந்து எதுக்கு வந்திருக்குன்னு தெரியாமவே அப்படி பேசினாரா? ஆமா. அது அது தப்பு கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இது தப்பு கிடையாதுங்க. ஏன்னா, இதே ஆம்புலன்ஸ்ல பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. எப்படி? இதே ஆம்புலன்ஸ்ல ஓட்டுக்கு பணம் குடுக்குற வேலையும் நடந்திருக்கு. இதே ஆம்புலன்ஸ்ல கள்ள கடத்தலும் நடந்திருக்கு. எப்படி? 108 ஆம்புலன்ஸ்ல கள்ள கடத்தல் நடந்திருக்கு. 108 ஆம்புலன்ஸ்ல உங்களுக்கு பணப்பட்டுவாடாவும் நடந்திருக்கு. இதெல்லாம் ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது இதுவும் நடக்குங்கிற ஒரு ஐயப்பாட்டுல அவர் சொல்லியிருப்பார். இல்ல தப்பு சார். கிடையாது. இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்காருன்னா, அவருக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கும். அந்த சோர்ஸ்ல போயிட்டு கேட்டுருக்கலாம். இந்த டைம்ல வந்து எனக்கு ஆம்புலன்ஸ்ல அடிக்கடி வந்துட்டே இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் அனுப்புறாங்களா? இல்ல வந்து உண்மையிலேயே ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஒரு அர்ஜென்சி இருக்கு. அதனால இந்த வழியில போறாங்களா அப்படின்னு கேட்டுருக்கலாம்ல. இப்போ ஒரு சர்ச்சையா இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இப்போ அவர் வராருன்னும்போது அந்த இடத்த எதுக்கு குடுத்துருப்பாங்க? எல்லா வகையிலுமே எந்த ஒரு பிரச்சனையும் பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, காவல்துறை சொல்ற இடத்துல தான் இவங்க வந்துட்டு மீட்டிங் போடுவாங்க. பொதுவா அப்படிதான் நடக்கும். ஆக்சுவலி அவரு இவங்க அவரு கேட்கிற இடத்த இருங்க. எதிர்க்கட்சிகள் கேட்கிற இடத்த இந்த தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாடு காவல்துறையும் குடுக்குறது கிடையாது. சரிங்களா? அவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்க நடத்தணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பெரும்பாலும் மக்கள் நடமாட்டமே இருக்காது. ஏதோ ஒரு மூலையில குடுப்பாங்க. அந்த இடத்துல நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க குடுக்கக்கூடிய இடத்துல அப்போ அவங்களுக்கு தெரியாதா? இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் போற வர வழி இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு கூட்டத்துக்கு அனுமதி குடுக்குறோமேன்னு அவங்களுக்கு தெரியாதா? அதான் அவங்களுக்கு சார். இந்த தெரியாதா? மாரி காவல்துறைக்கு தெரியாதா? இந்த தமிழ்நாடு அரசுக்கு இந்த தெரியாதா? மாரி ஆம்புலன்ஸ் வந்த நிகழ்வு வந்து எல்லா கட்சியிலயும், எல்லா மீட்டிங்லயும் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 2019 தொடர்ந்து நடக்கலங்க. இல்ல சார். 2019 பார்லிமெண்ட் எலக்ஷன்ல கமலஹாசன் வந்து இந்த மாரி பிரச்சாரத்துக்கு போம்போது கூட, எனக்கு வந்து இந்த மாரி ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட ஒரு குற்றச்சாட்ட அப்ப இருந்த அதிமுக மேல வச்சாரு. அந்த மாரி ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறது தான். ஆனா ஒரு அங்க இருக்கிற டிரைவர வந்து நம்ம தாக்குறதோ, அவங்கள வந்து தப்பா பேசுறதோ எப்படி நம்ம எடுத்துக்கிறது? டிரைவர தாக்கலங்க. அவர் என்ன சொன்னாருனாக்கா, தெளிவா நீங்க அவர் சொன்னது கிளியரா புரிஞ்சுங்க. அவர் தெளிவா சொன்னார். என்னன்னாக்கா, இது போல வேண்டுமென்றே பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸை வேண்டுமென்றே எங்கள் கூட்டத்தை சிதைக்க வேண்டும், கூட்டத்தை பிரிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த கூட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, வேண்டுமென்றே வரும் ஆம்புலன்ஸையும் அந்த டிரைவரும் ஆம்புலன்ஸ்ல போவார்ன்னு சொன்னார். அதாவது அந்த டிரைவர் அந்த ஆம்புலன்ஸ்ல நோக்கத்தோட அந்த அந்த டிரைவர் நோக்கத்தோட வரவங்களும் இல்ல சார். சொல்லலாம். இல்ல அந்த டிரைவர் வந்து ஆம்புலன்ஸ்ல போவாரு அப்படின்னு சொல்றதுக்கான மீனிங் என்ன? இல்ல ஆமா. நம்ம ஏங்க, அடிச்சு உள்ள நாங்க பேஷண்ட்ட தொண்டருங்க தொண்டன்னு அப்படிதானங்க. உங்களுக்கு தொண்டர்கள பத்தி தெரியாதா? எல்லா ஒரு கட்சி தொண்டர்களும் முதலமைச்சரா அப்படிதான் இருக்கிறவரு இருப்பாங்க. தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவரு அப்படிதான் பேசுவாரா? தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படி இப்ப? இல்ல, யார் வேணாலும் இத பேசலாம். வன்முறையை தூண்டுறாரா? இல்ல அது எப்படி நீங்க இது வன்முறைன்னு சொல்லுவீங்க? ஏங்க நீங்க வேணும்னே ஒரு ஆம்புலன்ஸ வந்துட்டு அவங்ககிட்ட பேஷண்ட் இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ வேணும்னே மீட்டிங் நடக்கிற எல்லா இடத்துலயுமே நீங்க அனுப்புவீங்க. காவல்துறை அனுமதி குடுக்கும்போது அந்த ரோட்ல ஆம்புலன்ஸ் போகும் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாம நீ வேணும்னே நீ அனுமதி குடுத்து ஆம்புலன்ஸையும் போடுறேன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆனா இப்போ அந்த அந்த மாரி முதலமைச்சரா இருந்தாக்கா, இந்த சில விஷயங்கள் பேசணும், சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? ஆமா சார். ஒரு கட்சி தலைவரா இருக்காங்கன்னா பொறுப்பா பேசணும் அப்படின்றது இல்ல, இருக்குல்ல. இதுக்கு வந்து பொறுப்பான பேசக்கூடிய விஷயம் தான். என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தவறு செய்திருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர். அவ்வளவுதான். ஆனா அவரு பேசும்போது என்னன்னா, அவர் வந்து பேஷண்ட் ஆக்கி அனுப்புவோம் தானே சொல்றாரு. ஆமா. இது எப்படி நம்ம ஒத்துக்கிற மாரி? ஒரு அரசியல் இல்லங்க. களத்துல ஒரு அரசியல் தலைவர் பேசுற மாரி, அதுவும் முன்னாள் முதலமைச்சர் வேற. இருக்கட்டும், இருக்கட்டும். இது விமர்சனத்துக்கு இப்போ வந்து கூட்டணி கிட்ட நம்ம மக்கள்கிட்ட போனோம் இதெல்லாம் பேச மாட்டாங்களா? இல்லங்க. அதாவது ஆபாசமான கோவில்கள் ஆபாசமான சிலைகள் இருந்தால் அது கோவில்னு சொன்னதை விட கொடூரமான வார்த்தை இது கிடையாது. அப்ப 2மே தப்பு தான் அதாவது நீங்க சொல்றீங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் 5 சரஸ்வதி கோயில் அடிச்சிருக்கேன்.
5 லட்சுமி கோயில் இடிச்சிருக்கேன் அப்படின்னு, நான் இவ்வளவு கோயில்களை இடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை விட இது அபத்தம் கிடையாது. சரிங்களா? அப்ப 2மே அதே தப்பு. மாதிரி சப ஊர், அதாவது ஒரு தீவிரவாதி சபர ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்ததோட இது அபத்தம் கிடையாது. அப்போ இபிஎஸ் பண்ணதுல இது தப்பு இருக்குன்றீங்களா? இல்ல, தப்பு எனக்கு என்ன இல்லன்றீங்களா? பொறுத்தவரைக்கும் அவர் பேசுனதுல எந்த தவறு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்போ இது வன்முறை தூண்டுற மாதிரி இல்ல, இல்லன்றீங்க. இல்ல அப்படி இல்ல. சரி சார். இப்போ திருநெல்வேலியில வந்து பாஜக சார்பா பூத் கமிட்டி மீட் போலான்னு இருந்தாங்க. அதுக்கு வந்து அனுமதி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இது எப்பவுமே திமுக பண்றதானுங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதிமுக கூட அனுமதி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு பயமே பிஜேபி மேல தான். அவங்களுக்கு வந்துட்டு வேற யார் மேலயுமே அவங்களுக்கு வந்துட்டு பெரிய பயம் கிடையாது. விஜய் மேல கூட அவங்களுக்கு பயம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு பயம் அவங்களுக்கு யாருக்கு இருக்கு தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னாக்கா, பாஜக மேல மட்டும் தான் இருக்கு. ஏன்னா பாஜக வளர்வதை விரும்பாத ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக. அதனால தான் அவங்க எந்த ஒரு நீங்க ஆர்எஸ்எஸ் பேரணியாக இருக்கட்டும், இந்த இப்போ சமீபத்தில் நடந்த முருகர் மாநாடாக, இது எல்லாத்தையுமே நான் எங்க போய் பெர்மிஷன் வாங்கணும்? நீங்க கேட்டோன்னே குடுத்துட்டீங்களா? கோர்ட்டு கண்டனம் தெரிவித்து, ஏன் கோர்ட்டே சொல்லுச்சு. ஆளுங்கட்சி கூட்டணி, ஆளுங்கட்சி மீட்டிங்னா மட்டும் தான் நீங்க குடுப்பீங்களா? எதிர்க்கட்சிக்கெல்லாம் குடுக்க மாட்டீங்களா? நீங்க மட்டும் தான் போராடணுமா? நீங்க மட்டும் தான் பேரணி நடத்தணுமா? எதிர்க்கட்சிகள்லாம் நடத்தக்கூடாதா? அப்படி எத்தனையோ முறை கண்டனம் தெரிவிச்சும், அறிவு கட்டத்தனமாக, மூளை இல்லாதத்தனமாக தொடர்ந்து இந்த முதலமைச்சர் இந்த வேலையை செய்றாரு. அப்ப அவருக்கே புத்தி வரணும். அவரே சொல்லணும். இப்ப அனுமதி கேட்டா குடுத்துட்டு போங்கப்பான்னு. அப்போ ஒரு அத கான்ட்ரோவர்சி ஆக்கி பிஜேபிய வளர்க்கதே இவங்க தான். திமுகவும், திமுகவுடைய ஏவல்துறையாக இருக்க காவல்துறை தான் இந்த பிஜேபிய வளர்க்குறாங்க. இப்போ நீங்க அனுமதி இப்ப குடுத்துட்டாக்கா, திமுக உங்கள வளர்த்தறேன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு அதுல என்ன ஆதாயம் இருக்கு? அதுதான் நான் சொல்றேங்க. அவங்களுக்கு தெரியல. நம்ம பிஜேபி வளர்றது, பிஜேபிய இவங்க தான் வளர்க்குறாங்கன்றது தெரியாம அவங்க அந்த வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லங்க. இப்ப நீங்க திருநெல்வேலியோடைய மீட்டிங்க்கு நீங்க அனுமதி குடுத்திருந்தா, பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்குமா? அது ஒரு பேசும் பொருளா மாறி இருக்குமா? நீங்க என்ன கூப்பிட்டு பேசுவீங்களா? இல்ல வந்து டிவில அது விவாத பொருளா மாறி இருக்குமா? அப்ப தொடர்ந்து பாஜகவை மக்கள் மனசுல, அது கெட்டதோ, நல்லதோ, தொடர்ந்து அவங்க பேசக்கூடிய ஒரு பொருளாக வைப்பது யாரு? திமுகவும், திமுகவோட கூட்டணி கட்சிகளும். அதுவும் வந்து பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உந்து சக்திய தான் குடுக்குமே தவிர, அது பின்னடைவா கிடையாது. நல்லது தான். நீங்க நெறைய தடுக்கணும். நாங்க ஒவ்வொரு மீட்டிங்கும் போட நீங்க அனுமதி குடுக்கக்கூடாது. நாங்க கோர்ட்ல போய் அனுமதி வாங்கணும். அப்படி வாங்குனா மட்டும் தான் மக்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட ஒரு கட்சி திமுக, அது கூட்டணி கட்சிகள், இந்த காவல்துறை எப்படி செயல்படுதுன்னு அப்பதான் தெரியும். சரி. இப்போ நம்ம அதிகமா பேசும்போது இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம 2 பேருமே பேசணும். தமிழ்நாட்டுல வந்து கிட்னி திருட்டு நடக்குது அப்படின்னு. இப்ப நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, தமிழ்நாட்டுல வந்து கல்லீரல் திருட்டும் வேற நடந்துருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? மக்கள் எப்படி பயம் இல்லாம இருக்க முடியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ரொம்ப பெருமையா பேசினார். இந்தியாவிலேயே உடல் உறுப்புகள் தானம் செய்வதில் தமிழகம் தான் முதலிடம். அதில் ஒரு சின்ன திருத்தம். அதாவது உடல் உறுப்பை திருடி விற்பதிலே தமிழ்நாடு தான் முதலிடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நாமக்கல் ஒரு மாவட்டம் நான் சொல்லியிருக்கேன். 96 பெண்கள் கிட்னி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. என்னென்னு, சில பேர்லாம் 5 வருஷமா கிட்னி எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலையாம். அவங்களுக்கு கிட்னி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத வாழக்கூடிய சிச்சுவேஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது கிட்னி ஆப்ரேஷனுக்கு போனவனு கல்லீரலை திருடி விற்கிறீங்கன்னு சொன்னால், இதில் வேற ஒரு எம்எல்ஏ பேசுகிறார். திமுகவுடைய ஒரு எம்எல்ஏ பேசுகிறார். என்னென்னு, அதாவது எங்கள் அப்பா ரோல்ஸ் ராயல் கார்டு வச்சிருக்காரு. அந்த கார்டுடைய விலை 2.5 கோடி ரூபாய். நான் இப்போ தான் 250 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், கிட்னி ஆப்ரேஷன். எப்படி நீ, எனக்கு ஒன்றும் புரியல. அவர் பப்ளிக்காக பேசுகிறாரு. 250 கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்கினேன்னாக்கா, என் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் கிட்னி எடுக்கணும் போல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது 250 கிட்னி ஆப்ரேஷன் அவர் பண்ணியிருக்காருன்னா, அந்த 250 கிட்னியும் தானமாக கொடுக்கப்பட்டதா, இல்லை திருடி அவர் கிட்னி மாற்று ஆப்ரேஷன் பண்ணாராங்கிறத விசாரணைக்கணுமா வேணாமா? இது வரைக்குமே ஏன் விசாரணை நடத்தலை? அதனால தான் கோர்ட்டு கேட்குது, ஏன் விசாரிக்கலை, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஏன்னா இதில் இந்த ஆனந்தன் என்பவர் தான் புரோக்கர். இந்த கிட்னி புரோக்கர் வந்து ஆனந்தன் என்பவர். அந்த ஆனந்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஒன்றிய செயலாளர். அதே போல் இந்த கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவுடைய எம்எல்ஏ. இப்போ இப்படி இருக்கும்போது மொத்தமாகவே இந்த கிட்னி திருட்டு கும்பலில் திமுகவுடைய நிர்வாகிகள், திமுகவுடைய எம்எல்ஏவும் ஈடுபடும் போது, அதை ஏன் நீங்கள் இது வரைக்குமே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க? அதாவது ஒப்புதல் வாக்குறுதியுமே கொடுக்குறாரு அந்த எம்எல்ஏ. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? நான் இது வரைக்கும் 250 ஆப்ரேஷன் எப்படி பண்ணீங்க? யார் கிட்னி கொடுத்தா? அந்த டேட்டா இருக்கா? அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்களா? ஒப்புதலோடு கொடுத்தாங்களா? இல்லை நீங்களே அவங்கள கூப்பிட்டு இழுத்து வந்து அவங்கள வந்துட்டு அவங்க கிட்ட இந்த கிட்னியை திருநீங்களா, கல்லீரலை திருநீங்களாங்கிற விஷயத்தை நீங்கள் ஏன் இது வரைக்கும் விசாரணை நடத்தாமல் இருக்கிறீங்க? அப்போ உங்கள் கட்சி என்றால் மட்டும் நீங்கள் விசாரணை நடத்த மாட்டீங்களா? அப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சி 64 பேர் கொன்னவனு கூட நீங்கள் இன்னும் விசாரணை நடத்தி தண்டனை கொடுக்கல, ஏன் அப்போ? ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.